எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் யூஎஸில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அதை பற்றி சொல்லலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து குண்டூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தீப்தி அப்படின்னு வந்து போயிருக்கு. ஆந்திராவிலேருந்து ஒரு பொண்ணு அங்கே படிக்கிறதுக்கு எம்எஸ் படிக்கிறதுக்காக. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து அந்த பொண்ணு அதாவது வந்து மல்டிபிள் இன்ஜுரிஸ், ஹெட் இன்ஜுரிஸு, மற்ற இடங்கள்லாம் இன்ஜுரிஸ் ஆகி அது வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கு. நார்த் டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அது வந்து படிச்சுட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு. அதாவது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு கார் வந்து அதை வந்து அடிச்சிருக்கு. ரோட்டில் வந்து அதோட ஃப்ரெண்டு கூட போயிருக்கு, பேசிட்டு போயிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஏஜ் வந்து இந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 23 வயசு. ஆந்திராவில் வந்து குண்டூரில் ராஜேந்திரா நகர் அப்படின்னு போட்டிருந்தது நியூஸ் பேப்பரில். அவங்க அந்த இடத்த சேர்ந்த பொண்ணு. அதோட ஃப்ரெண்டுக்குமே வந்து இன்ஜுரிஸ் ஆகி அதுக்குமே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து போட்டிருந்தது. பாடி வந்து இந்த பொண்ணோட பாடி வந்து 21 ஏப்ரலில் வந்து மண்டே அன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த இன்சிடெண்ட் என்றைக்கு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் வந்து 12 ஏப்ரல் 12 நடந்திருக்கு. அதாவது ஜஸ்ட்டு கொஞ்சம் கிராஜுவேஷனும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இனி கொஞ்ச நாள் இருந்தால் கிராஜுவேஷனே அந்த பொண்ணு வாங்கியிருக்கோம். எம்எஸ் படிச்சிருக்கு, நல்ல ஆக்டிவான பொண்ணுன்னு போட்டிருந்தாங்க, நல்லா க்ளவரான பொண்ணுன்னு போட்டிருந்தது நியூஸ் பேப்பரில். அப்பா பேர் வந்து ஹனுமந்த ராவு, பெரிய பிஸ்னஸ் மேனு. அவங்க அம்மா வந்து ரமாதேவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு வந்து படிப்பை முடிச்சுட்டு, அதாவது ஒரு பிளான் இருந்திருக்கு, சீக்கிரமாக வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்பி இந்தியா ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு வந்து இந்த பொண்ணுக்கு பிளான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு துர்மரணம் ஆகிப்போச்சு. யூனியன் மினிஸ்ட்ரி, ஸ்டேட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அச்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சேஃபாக வந்து அந்த பொண்ணோட பாடியை வந்து 21 வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. இது ஆக்சிடெண்ட் ஆனதுக்கான காசு, அதை வந்து யார் பண்ணாங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்களா, என்ன ஏது, அதெல்லாம் எதுவுமே அந்த நியூஸ் பேப்பரில் கிளாரிட்டி அந்த இதில் எதுவும் இல்லை. அவங்களுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். யூஜி முடிச்சுட்டு பாவம் மேல் படிப்புக்காக அங்கே போய் வேலையும் கிடைக்கும், நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு போனதுக்கு பாவம் இந்த மாதிரி ஆனது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயந்தான். இது வந்து ப்ரோவ் நடக்குமா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அது வந்து இங்கே வந்து எதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இந்த ரோடு ஆக்சிடெண்ட் தான் போட்டுறாங்களே தவிர இந்த பொண்ணு மேலே தப்பா, இல்லாட்டி வந்து அவங்க ஓட்டிகிட்டு வந்தவங்க மேலே தப்பா, ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணி அந்த மாதிரி இழிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அதாவது ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க, அடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு இறந்தது வந்து இப்போ என்ன டேட்டுன்னெலாம் போடல. 12க்கும் வந்து இதாக இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து இறந்துருக்கணும் அநேகமாக. பாடி வந்து இப்போ 21 வருது. அந்த இறந்த அந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடையணும்னு நம்ம வந்து வேண்டிக்கிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.